ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த மேட்ச்சில். அவங்க ஆரம்பித்த விதம், எஸ்ஆர்ஹெச் ஆரம்பித்த விதம் 6 ஓவர் 75. நான் நினச்சேன் இந்த மேட்ச் வந்து 230 அடிக்க போகிறாங்க எஸ்ஆர்ஹெச்ன்னு சொல்லிட்டு. ஆனால் பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பசங்க இழுத்து பிடிச்சி 194 முடித்தாங்க. அதாவது எங்கேயோ போக வேண்டிய ஒரு டார்கெட்டை இழுத்து பிடிச்சிட்டாங்க. இந்த பிச்சுக்கு அது நல்ல ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோரே எங்கள் 220 213 சொல்கிறாங்க, 213 சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம கையில் இருந்துச்சு. ஸோ இவங்க ஆரம்பித்த விதமும் நல்லா தான் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாலும் நமக்கு பெருசாக ப்ரெஷர் இல்லை. ஏன்னா 8 பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சு ஆயுஷ் மாத்திரை அடி பார்த்தோன்னா பக்கா வந்துச்சு. ஆனால் ஆயுஷ் மாத்திரைக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. 2-3 மேட்சாக பார்க்குறோம். அவரால் செகண்ட் ரன் குயிக்காக ஓட முடியல. ஏதோ சம்திங் ப்ராப்ளம். அதனால தான் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வராது ஆஷனாவே சொல்லியிருந்தார். இதெல்லாம் தெரிஞ்ச ருத்துராஜ் ஏன் அவர் செகண்ட் ரன் புஷ் பண்ணணும்? ஏன்னா ருத்துராஜோட வேலை என்ன பார்க்குறாருன்னா குயிக் சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருந்தோம் 2 ரன் ஓடினு நினைக்கிறார். அது எப்போங்க பவர் பிளே முடிஞ்சு நமக்கு வந்து கேப் இருக்கும், இல்லை அதெல்லாம் லாங்கில் இருக்கும்போது தட்டிட்டு ஓடலாம். நீங்கள் அங்கே ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் ஆட விடுங்க. நான் அதாங்க யோசிச்சுருந்தேன். ஒரு சிங்கிள் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட ஸ்ட்ரைக் கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்க போகிறாரு. தேவையில்லாமல் அங்கே 2வது ரன் ஓடி அந்த பையனுக்கு கிராம்ப் ஆகி சரி அத்தோடு விட்டிங்களா? எனக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா அங்கே என்ன நடந்துச்சு, ஈவன்தோ ஆயுஷ் மாத்திரை அவர் சின்ன பையன் ஓகே நான் ஆடுறேன்னு அவர் சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் மேனேஜ்மெண்ட்டு? நீங்கள் ஆட தேவையில்லை, நீங்கள் போய் உட்காருங்க, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கணும். ஆனால் 6 ஓவருக்கு 75 கிட்ட இருக்குது. நம்ம கேமை ரீட் பண்ணிடலாம். 60 ரன் 70 ரன் இருக்குது, கேமை ரீட் பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக முடிச்சிடலான்னு நினச்சாங்களான்னு தெரியல. அவர் மறுபாலே ஆட விட்டு, ஏன்னா அவரால் ஓடவே முடியல. அந்த ரன் அவுட் ஆகியிருக்க வேண்டியது, அதே ஜஸ்ட் மிஸ். அதுக்கடுத்து ஆட பார்த்து அவுட் ஆகி மேட்ச் அப்படியே திரும்பி மறு ஓவரே ருத்ராஜ் அவுட் ஆகி ஏங்க மேட்ச் அங்கேயே ஸ்டக் ஆகிடுச்சுங்க. ஈவன்த்தும் அப்புறம் சஃப்ராஸ் வந்தார். மேத்யூ ஷாட் ஒரு பவர் பிளே பேட்ஸ்மேன் சொல்கிறாங்க. நான் மேத்யூ ஷாட் ஆடி பெருசாக பார்த்ததில்லை. அந்த மேத்யூ ஷாட்டத்துக்கு அந்த மிடில் ஆர்டர் மாதிரி போட்டு அவர் வந்து ரொட்டேட் பண்ணுறார். பசங்க சொன்னாங்க ப்ரோ டெஸ்ட் இன்னிங்ஸ் போய் ஆடுறாரு. ப்ரோ டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆடுறாருனா வேறு சுச்சுவேஷன் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி தான் போகணும். ஸோ சஃப்ராஸ்கார் இடையில் அப்படி இப்படி அடித்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹேண்ட் ஷாட் மாதிரி போயிட்டு வேறு சரியாக மாட்டாமல் அவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கடுத்து மேத்யூ ஷாட்டும் ஒரு 4-6 இடையில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவரால் அடிக்க முடியலையா இல்லை அடிக்க போகலையா ஒன்றும் புரியல. அவர் தடவி அவர் அவுட் ஆகிட்டார். பட் அவரை நான் பெருசாக குறை சொல்ல மாதிரி இல்லைங்க. ஏன்னா அவரோட ரோல் தான் அவர் பண்ண முடியும். அண்ட் தூபே தாங்க இங்கே பிராவிஸ் வந்துடவே கூடாது. பிராவிஸுக்கு சொல்லியிருக்கணும் மேனேஜ்மெண்ட். இங்கே தாங்க நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த ஷாட் உடனே போகாதீங்க, இன்னும் 20 ரன் இழுத்து பிடிங்க, தட்டிட்டு போங்க, சும்மா அப்படி 2 பால் போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருக்கும். அதையும் பண்ணல. அவர் 2வது பாலே சுற்றி அவர் அவுட் ஆகிட்டார். நான் நினச்சிட்டே இருந்தேன் சுத்த போகிறார், காற்றுல போகுதுன்ட்டு. அண்ட் தூபே நான் அதாவது இங்கே ருத்ராஜுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, தூபேக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, சாம்சனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் தூபேவை நல்லா பாருங்கள். தூபேவோட ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ அவர் ஸ்பின்னர் ஹிட்டரு, நீங்கள் ஸ்பின்னுக்கான டைமில் தான் அவர் கொண்டு வர வைக்கணும். எனக்கு புரியல. அதான் ஆப்போசிட் தெரியுது. இவர் ஸ்பின்னு போட்டால் தான் அடிப்பார், நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் போடலாம் இல்லை பவுன்ஸ் பால் போடலாம்னு சொல்லிட்டு பவுன்சர் போட்டால் ஷார்ட் பிச் பால் போட்டால் 6க்கே போக மாட்டார். 32 ரன் தான் ஓட பார்க்குறாரு. அதுவும் குயிக் சிங்கிள்லாம் ஒரு 2 ரன்லாம் ஓட பார்க்க மாட்டார். சிங்கிள் அவர் பிளேஸுக்கு வந்தால் ஓடன்னு பார்க்குறாரு. சரி அந்த பிளேயரை குறை சொல்லலை. பட் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா ரன்னே அவர் வந்து கொஞ்சம் கேஷுவலாக போயிடுறாருன்னு தோணுது. அதை நான் லாஸ்ட் மேட்ச்சே பார்த்து அகேன்ஸ்ட் கேகேஆர். சரி அதை விடுங்க. இப்போ என்னென்னா ஸ்லாட்டில் போட்டால் தான் 6 அடிப்போம்னா ஃபினிஷுக்கு அங்கே வேலை கிடையாது ப்ரோ. ஏன்னா பவுலிங் போடுறவன் ஸ்லாட்டில் தான் போனலாம் வரமாட்டான். அவன் ஒன்று அவுட் சைடு ஆஃப் போட போகிறான், இல்லை பவுன்ஸ் போட போகிறான், இல்லை யோக்கர் போட போகிறான். யோக்கர் மிஸ் ஆகும்போது ஸ்லாட்டாக மாறப்போது அதை 6ஆக கன்வெர்ட் பண்ணலாம் தூபே. பட் எல்லா பாலும் அப்படி காத்திருந்தால் வேலை ஆகாது. ஸோ அவர் கண்டிப்பாக நேற்று வந்து சரியான ரோல் பண்ணல. நிறைய மேட்ச் அவர் பண்ணல. அண்ட் அகைன் சில பேர் சொல்கிறாங்க ரஷீத் கானுக்கு எதிராக 2020 2 6 அடிச்சார், அப்போ மட்டும் இனிக்குதா ப்ரோ? நான் அந்த கதை பேசல ப்ரோ. அதாவது எத்தனை மேட்ச் விட்டுருக்காரு தெரியுமா? அது சொல்லக்கூடாது. நம்ம அவருக்கு மாட்டல ப்ரோ அடி. அவர் ஸ்லாட்டில் எதிர்பார்க்குறாரு பாலை. நான் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்லா ஷாட் ஆடி மாட்டலன்னா வேறு. நான் ஸ்லாட்டில் போடுங்க 6 அடிக்கிறேன்னா அது என்ன ப்ரோ பண்ணுறது? சரி அதை விடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேத்யூ ஷாட்டு போக ஒரு ஆளில் நம்ம இவர் வந்தார் ஓவர்டனும் சரியாக மாட்டல. மேட்ச் ஒரு கடத்தில் என்னாச்சுன்னா சரண்டர் ஆகிட்டோம். ஸோ பிக்கஸ்ட்டு மிஸ்டேக் எங்கன்னா 194 ரன் போயிடுச்சு. நீங்கள் வந்து மேத்யூ ஷாட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்துருக்கூடாதுன்றாங்க. பட் பிளேயிங் லெவலில் என்ன பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் மாற்றிருக்கக்கூடாதுன்னு தோணுது. நீங்கள் காம்பினேஷன் நீங்கள் அப்படியே அக்யூலேஷனோடவே போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக அக்யூலேஷனும் ஒரு ஹிட்டர் மாதிரி தான் அடிச்சிருப்பார் நம்பர் 6. சரி ஓகே, அங்கே ஒரு மிஸ்டேக்கு. 2வது மிஸ்டேக் நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் ஆயுஷ் மாத்திரை உள்ளே அனுப்பியிருக்கணும். ஏன் ப்ரோ அனுப்பியிருக்கணும்? இப்போது ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து 1 விக்கெட் தான் மைண்டில் இருந்திருக்கும். ருத்ராஜ் அவுட்டால் 2 விக்கெட் தான் மைண்டில் இருந்திருக்கும், 3 விக்கெட் இருந்திருக்காது. பின்னாடி ஆயுஷ் மாத்திரை இருக்கான், வந்து கூட ஒரு 2 6 அடிக்கலாம். அதாவது அவர் வந்து ஆறாரோ இல்லையோ ஒரு கான்ஃபிடன்ட், நான் சொல்கிறது புரியுது, அந்த மைண்ட் தாட் இருந்திருக்கும். இன்னும் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான் டக் அவுட்லன்ற ஒரு மைண்ட் தாட் இருந்திருக்கும், ஃப்ரீயாக ஆடி இருப்பாங்க.
ஆனால் அவர் அந்த எக்ஸ்ட்ரா பால் ஆட வச்சு அவுட் ஆனதுனால தான் அந்த ப்ரெஷரே கிரியேட் ஆச்சு, டக்குன்னு 3 விக்கெட் போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன் பிட்வீன் த ஓவர்ஸில் அசீம் ஃப்ளமிங் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படி ரொட்டேட் பண்ணணும் ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை பிராவிஸுக்கு என்ன இன்புட் கொடுப்பாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் ஆடுற மாதிரி ஆடுன்னு சொல்லுவாங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொண்டு போக மேட்ச்சுன்னு சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே. இந்த மாதிரி நேற்று எல்லா பிளண்டர்ஸும் நேற்று ஒரே மேட்ச் நடந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், மேனேஜ்மெண்ட்டில் எல்லோரும் இந்த ஆக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் சிஎஸ்கேயோட பவுலிங் லைனப் தான் மொக்க. ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு 3 மேட்ச் பாருங்கள், இந்த பவுலர்ஸ் தாங்க உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. ஈவன் நீங்கள் ஒரு அன்ஷுல் கம்போஜி ஓவர் எடுத்துங்க, அதில் அன்ஷுல் கம்போஜி வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஒன்றுமே கிடையாதுனாங்க. ஆனால் அந்த பையன் இன்றைக்கி பர்பிள் கேப்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஈவன் ஓவர்டன் வந்து நான் கூடமே வந்து அண்டர் ரேட்டடாக, அதாவது ஓவர் ரேட்டடாக பேசுகிறான்னு பார்த்தா அவன் அண்டர் ரேட்டடாக இருக்கான், வேறு லெவலில் பண்ணுறான், செம்மையாக இருக்கான் ஓவர்டன். அகிலேஷரும் கை கொடுத்தாரு டைமுக்கு 150 ஏதோ கொஞ்சம் ஃபார்முக்கு வரலாம். ஸோ பவுலர்ஸ் உனக்கு எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை இழுத்து பிடிச்சா பேட்ஸ்மேனோட இவ்வளோ பெரிய கொலாப்ஸ்னால ஒரு மேட்சே தோற்று போயிட்டோம். ரொம்ப ஒஸ்ட்டான பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. நம்ம பவுலிங் சொன்னால் இங்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிற்கிறாங்க தலைவிதின்ட்டு, பிளண்டருங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறது தான் மகேந்திர சிங் தோனி மாதிரி ஒரு பிளேயரை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணுவார்னா ஆட்டத்தை ரீட் பண்ணுவாருங்க, சுச்சுவேஷனை ரீட் பண்ணுவார். நேற்று மேத்யூ ஷாட் ஆன மாதிரியே எம்எஸ் இருந்தாலும் ஆடி இருப்பார், 34 பாலுக்கு 30 பாலுக்கு 34 அப்படி போயிருப்பார். ஆனால் அந்த ப்ரெஷர்னு வரும்போது அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். பட் தூபே ஒரு ஓவர்டன் இல்லை ஓவர்டன் கூட விட்டு தூபேவும் மேத்யூ ஷாட் அதை சரியாக பண்ண முடியல, அந்த ப்ரெஷருக்கான டைமில் 6 அடிக்க முடியல. இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இன்னமும் ஒரு போல்டான பாலுமே வந்து சுற்றி அவுட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, அதையுமே கொஞ்சம் அப்படி ரொட்டேட் பண்ணி போகலான்னு போல்ட் ஆகிறாரு முக்கியமான சுச்சுவேஷனில். ஸோ இப்போ தான் தோணும் மகேந்திர சிங் தோனியோட அவைலபிலிட்டின்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அவர் இல்லாதனால தான் இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஜுரி ஆகி எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகி எப்பா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம டீமோட சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இங்கே தூபே ஃபேனாக இருக்கலாம், நீங்கள் ருத்துராஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் ஈகோ கிளாஸில் இருக்காரா இல்லை அவர் சாஃப்டாக இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியுது. ஏங்க நீங்கள் ஓப்பனிங் வரீங்க, ஏன் ஓப்பனிங் வரீங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆயுஷ் மாதிரி இன்ஜுரிங்க, 3 வாரத்துக்கு கண்டிப்பாக 4-5 மேட்ச் ஆட மாட்டாருங்க, தெரிஞ்சு சீசனே ஆடுவாரான்னு தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டா ஓகே, அடுத்த மேட்சே வந்து ஆடாத பட்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி அந்த பிளேஸை உருள் பட்டியலை கொடுங்க. ஆனால் இப்போது சொல்கிறேன், உருள் பட்டியலை நான் பவர் பிளே முடிஞ்சு தான் ஆட வைப்பேன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக உருள் பட்டியல் மேலே பழிய போடாதீங்க. உருள் பட்டியல் அந்த மாதிரி பேட்ஸ்மேன் கிடையாது, உருள் பட்டியல் ஓப்பனர், அவர் வந்து பவர் பிளேவில் கேமை மாற்றுவார். ஸோ தயவு செய்து அதை புரிஞ்சிக்கணும் ருத்துராஜ் அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நாம் சொல்லி எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் ருத்துராஜ் தயவு செய்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும், மேட்ச்சில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ருத்துராஜ் 1 டவுன் வாங்க. 2வது, கேப்டன்சி உங்களுக்கு ப்ரெஷராக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் சாம்சன்கிட்ட கொடுத்துருங்க, ஓகேங்களா? நான் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுக்க முடியல, நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா இது 3வது வருஷம் கப் எடுக்காமல், இந்த வருஷம் போய்ட்டால் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம திரும்ப வெயிட் பண்ணணும். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் வைங்களேன். இதில் சில பேர் சொல்கிறாங்க, ப்ரோ நீயே டாக்ஸிக்காக இருக்கா, நீ தோற்ற மேட்ச்சை வந்து நெகட்டிவாக பேசுகிறேன், எனக்கு புரியல. 250 போயிட்டு நம்ம பசங்க ஏதோ கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி 194 184 வின்ட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஐயா, பவுலர்ஸ் உயிரை கொடுத்து எங்கேயோ போக வேண்டிய ஸ்கோரை இழுத்து பிடிச்சி 194 கொடுத்தா பேட்ஸ்மேன்ஸ் ஆடி கொடுக்கலன்னா குறை தான் சொல்ல முடியும், ஓகேங்களா? இது வந்து டாக்ஸிக் கிடையாது, ரியாலிட்டி. ஏன் இங்கே நேற்று எத்தனை பேர் தலைவலி வந்துருக்கு தெரியுமா? நேற்று எத்தனை பேர் நைட்டு தூங்காமல் இருந்திருப்பான் தெரியுமா? புலம்பிருப்பான் தெரியுமா? ஒருவேளை இந்த ஷாட் இப்படி ஆடிந்தான், இந்த பால் இவர் ஆடிந்தா, ஒருவேளை பிராவிஸ் அவுட் ஆகாமல் இருந்தா, ஒருவேளை ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி ஆகாமல் இருந்தா, எத்தனை பேர் புலம்பிருப்பான்? அதெல்லாம் ஒரு டீம் மேலே இருக்க அந்த பற்று தாங்க நமக்கு அந்தளவு வெறுப்பாக மாறுது. சில தப்பான ஒரு ஆட்டங்கள், ஒரு ஈஸி கேமை நம்ம ஜெயிக்க முடியுன்ற வெறுப்பு தான் எல்லாருக்கும். ஸோ யார் மீது யார் வந்து இங்கே வருத்தம் வச்சுக்கல. தூபே ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் அவரை பெஞ்ச் பண்ணுங்கள், நான் அவ்வளோதான் சொல்லுவேன். தூபேவை பெஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஒருத்தர் வாய்ப்பு கொடுங்க. ஒன்றும் தூபே ஒன்றும் பவுலிங்லாம் போட்டு இல்லைங்க, நான் ஓப்பனாக பேசிடுறேங்க. கார்த்திக் சர்மா புதுசுங்க, வாய்ப்பு கொடுங்க, 2-3 6 அடிக்கிட்டோம். ஆனால் இந்த அளவுக்கு இருப்பாரான்னு சொல்ல முடியாது. கார்த்திக் சர்மா நல்லா பண்ணுவாருங்க, இல்லை பிரசாந்த் வீர். ஆனால் பிரசாந்த் வீர் ஒரு நல்ல ஸ்பின்னர், அவருக்கு நேரம் அந்த ஃபிங்கர் இன்ஜுரியால் அவர் பவுலிங்கும் போட முடியல, ஸ்பின் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த சீசனில் நமக்கு நடந்துகிட்ருக்கு. எனிவே இந்த சீசன் போக மாட்டோமான்றது ருத்துராஜ் கையில் தான் திரும்ப இருக்குது. அவர் கேப்டன்ஸ் எப்படி பண்ண போகிறாரோ, அவர் கேப்டன்ஸ் தாண்டி 1 டவுன் திரும்ப தான் சொல்லுவேன். எனிவே அது முடிஞ்சு போன கதை. இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா, தோனி அடுத்த மேட்ச் வர்றாருன்னு தெரிஞ்சிச்சு, ஜிடி கூட ஆடுறாரு. ஸோ தயவுசெய்து அவர் இந்த டீமுக்கு ஒன்றே தான் சொல்லித்தரணும், பேட்டிங்கோ பவுலிங்கோ எதுவுமே கிடையாது. ப்ரெஷர் சுச்சுவேஷன் இல்லை கொலாப் சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை மட்டும் தலைவர் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா, அடுத்த வருஷம் இந்த வருஷம் போயிட்டாருன்னா, சப்போஸ் அடுத்த வருஷம் தலைவர் இந்த டீமுக்கு தயவு செய்து 2-3 வருஷம் மென்டார் பண்ணுங்கள், 2-3 வருஷம் மென்டார் பண்ணுங்கள். அதைத்தான் நான் கேட்டுப்பேன், வேறு வழியே இல்லை.
ஏன்னா நம்ம டீமுக்கு ஏதோ புதுசாக ஒரு டீம் ஆரம்பித்து வந்து புதுசாக ஆடுற மாதிரியே நம்ம டீம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க நைட்லாம். அதான் ஒரு ஈஸி கேம் இப்படி தோற்றுட்டு போயினேன். ஜஸ்ட்டு பாருங்கள், உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். சசி வந்து ஷூட்டிங் போயிருக்காரு, அவர் கேமராலாம் எடுத்துகிட்டு. அதனால் அவரோட நம்ம இது ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியல, அப்படி சும்மா ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி இதை போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.